சில பேர் என்ன பண்ணுவான், எனக்கு அந்த மாதிரி வீடு இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், எனக்கு இந்த சாப்பாடு இருந்தால் தான் நான் சாப்பிட முடியும், எனக்கு இந்த மாதிரி மனுஷங்க இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னு பாதி வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. இந்த வசிஷ்ட மகிழ்ச்சி இருக்கார் இல்லையா, அவர் முதல்ல குருகுலத்தில் பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும், அதாவது எனக்கு பல கோடி ரூபா புதையல் கிடைச்சாலும் அதுலேயும் வாழுவேன், எனக்கு புதையலே இல்லாமல் ஒரு கேழ்வரகு கஞ்சி குடித்தா கூட நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வசிஷ்டர் எல்லா சீடர்களுக்கும் போதிக்கிறாரு. விஸ்வாமித்திரரை எடுத்துக்கோங்க, பல சக்திகளை பெற்றிருந்தாலும் பல தோல்விகள் அடைகிறாரு, பல சூழ்ச்சிகளில் மாட்டுறாரு, அதுக்கப்புறம் ரொம்ப மன உடையிறாரு. ஐயோ நம்ம இவ்வளோ நாள் எமோஷ்னல் இடியட்டாக இருந்திருக்கோமே அப்படின்னு என்னைக்கு யோசிச்சாரோ அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்ம ரிஷியாக மாறிட்டார், ராஜரிஷியாக மாறிட்டார். அப்போது வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா உங்கள் மனோ வலிமை, என்னால் எதிலும் வாழ இயலும், எந்த சூழ்நிலையும் என்னால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க.